புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 5 தொடக்கம் 11. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். சிந்தனை: இயேசு தொடர்ந்தும் தீர்க்க தரிசனமாக தம் சீடர்களுடன் பேசி வருகின்றார். தாம் தந்தையிடம் செல்ல வேண்டிய அவசியத்தை பற்றியும், அப்போதுதான் அவர்கள் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சீடர்களிடம் அவர் கூறுகின்றார். இவ்வாறு கூறும்போது அங்கு நோக்க வேண்டிய முக்கிய விடயம் என்னவென்றால், சீடர்கள் துயரப்படுகிறார்கள் என்பதாகும். இந்த துயரத்துக்கான காரணம் அவர்கள் இயேசு சொன்னதையும் விரைவில் அவர்கள் அனுபவிக்க இருப்பதையும் விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதேயாகும். அது மட்டுமல்ல, இயேசுவோடு தாம் கொண்டுள்ள உறவு மாறாமல் இருக்க வேண்டும் என்பதும் அவர்களது விருப்பமாக இருந்தது. அதாவது இயேசு தங்களை விட்டு தந்தையிடம் போகக்கூடாது என்பதாகும். ஆனால் உண்மை என்னவென்றால், நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் எம்மை எப்போதும் அழைத்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய அழைப்பு இன்றைய எமது நன்கு பழக்கப்பட்ட, ஆறுதல் அளிக்கின்ற, வாய்ப்புகள் வசதிகளோடு வாழுகின்ற வாழ்வு முறையை விட்டுவிட்டு புதியதொரு வாழ்வுக்கு செல்வதாகும். அது பயத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதுவே நாம் துயரம் கொள்வதற்கு காரணமாக அமைந்துவிடும். இயேசு தமது சாவுக்கு முன்பாக தாம் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்பதையும், அவர்களோடு தாம் தொடர்ந்து இப்போது அவர்களோடு இருப்பது போல இருக்கப் போவதில்லை என்பதையும் தம் சீடர்களுக்கு மெதுவாக சொல்லத் தொடங்குகின்றார். இவ்வாறு சொல்லி சீடர்கள் தாம் இயேசுவோடும் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் கொண்டுள்ள உறவு விரைவிலே இன்னொரு புதிய வடிவம் பெறும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்று இயேசு விரும்புகின்றார். இது அவர்களுக்கு புதிதாக இருந்தது. அதாவது ஏற்கனவே பழக்கப்பட்ட தம் வாழ்வில் கொண்டிருந்த கவனம், அக்கறை, வரவிருக்கும் மகிழ்ச்சியில் இருக்கவில்லை என்பதேயாகும். தமது பழக்கப்பட்ட வாழ்வை இழந்து விடுவோமோ என்ற துயர் அவர்களை மேவி நிற்கின்றது. இந்த அனுபவம் எங்கள் வாழ்விலும் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. மாற்றங்கள் அவரவர் வாழ்வில் அடிக்கடி வந்து போகும். ஆனால் இந்த மாற்றங்கள் இறைவனின் திருவுளத்துக்கு ஏற்ப இடம்பெறுகின்ற போதும் நாம் அவற்றை நம்பிக்கையோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். உதாரணமாக, அழைப்புகள் சார்ந்த மாற்றங்கள், திருமண வாழ்வுக்கான அழைப்பு, திருமண வாழ்வில் பிள்ளைகளை பெற்றெடுத்தல், இறை அழைத்தல் போன்றன பெரும் மாற்றங்களை எம்மிடம் எதிர்பார்த்து நிற்கின்றன. இந்த மாற்றங்களை ஆண்டவர் பெரும் நன்மையாக மாற்றுவார். மேலும் எமது அன்புக்குரியவர்களை இழப்பது, புதியதொரு சூழலிலே வாழ்வது, புதிய வேலை, புதிய பாடசாலை,
புதிய உறவுகள் போன்றன கடினமானதாக இருக்கலாம், ஆனால் பயனுள்ளவை. இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகின்ற தூய ஆவியாரின் வருகை ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை சிந்திப்பது பயனுள்ளது. எமது வாழ்வில் புதிய மாற்றங்கள் இடம்பெறும் போது தூய ஆவியாரே எம்மை அந்த புதிய நிலைகளுக்கு அழைத்து செல்வார். ஆகவே எமது வாழ்வில் புதிய முயற்சிகளின் போது நாம் எதையாவது இழந்து விடுவோமோ என்ற துயரை, கஷ்டத்தை அனுபவிக்கின்ற போதும் சீடர்களின் அனுபவமும் இதே போன்றதாகவே இருந்தது என்பதை உணர்ந்து கொள்வோம். கடைசியாக இயேசுவின் வார்த்தைகளே உண்மையாய் அமையும். நான் போவதால் நீங்கள் நன்மை அடைவீர்கள். இயேசு இறப்பதையும் விண்ணகம் செல்வதையும் சீடர்கள் விரும்பாதிருந்தாலும் அது அவர்களின் வாழ்வில் இடம்பெறுகின்ற கடவுளின் திருவிழமே. அதே போல எமது வாழ்விலும் மாற்றங்களை நாம் சந்திக்கின்ற போது அவையும் கடவுளின் திருவிழமே. அவை நன்மையையே கொண்டு வரும் என்று இருக்க வேண்டும். செபம். ஆண்டவரே, எமது வாழ்வில் இடம்பெற வேண்டுமென்று நீர் விரும்புகின்ற மாற்றங்களை நாங்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ள அருள் தாரும். ஆமென்.